விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். விஜயுடைய நோக்கம் என்னவா இருக்க போகுது? ஓபன் பாலிடிக்ஸ் தான். நேற்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை நாங்க தான் நாளைக்கு கூட்டுறோம் வாங்கன்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது, காவேரிக்கும் மேகதாதுக்கும் கூட்ட மாட்டேன்னு சொல்லும்போது, அங்க வாசல்ல தலைமைச் செயலக வாசல்ல போராடிய விவசாயிகளை அடிச்சு வலுக்கட்டாயமா உள்ள ஏத்துனாங்கல்ல, அவங்களுடைய குரல் இல்லையா அனைத்து கட்சி கூட்டம் மேகதாதுக்கு கூட்டணுங்கிறது? அவங்களே யார் அதுக்கப்புறம் இன்னைக்கு அந்த அவரை தான் கொண்டு போய் ஐயா கண்ணுவை வீட்டு சிறையில கடைசியாக தமிழ்நாட்டில் எந்த காலகட்டத்தில் போராடுகிற விவசாயிகள் போன ஆட்சியில் குண்டர் சட்டம் போட்டாங்க, அதை கடுமையா எதிர்த்துட்டு இவங்க செய்ய மாட்டாங்கன்னு நினைச்சு பார்த்தா வீட்டுக்குள்ள எதுக்கு தலைமைச் செயலகத்துக்கு வந்து கர்நாடகாவுக்கு எதிராக வழக்கு போட சொன்னதற்காக, கர்நாடகாவுக்கு எதிராக வழக்கு போட்டதற்காக ஐயா கண்ணு PR பாண்டியன் எல்லா விவசாய தலைவர்களும் சந்திச்சு அதை இன்னைக்கு வேற ஒரு 25 பேர் போய் எதிர்கட்சி தலைவர் சந்திச்சிருக்காங்க. இப்ப என்ன கேள்வினா, நேற்று போராடியவர்களை அடித்து ஏற்றியவர்களை பார்த்தீர்களா? அப்ப நீங்க விவசாய சங்கங்கள் இவங்க மட்டும்தான், நம்மளை பார்க்க வரவங்க மட்டும்தான் தமிழ்நாட்டுடைய விவசாயிகள். இதற்கு முன்பாக போன மாதம் எக்னோர்ல போராடியவர்கள் இதே தலைமைச் செயலக வாசல் அவங்க உட்கார்ந்து நள்ளிரவில் போராடினாங்க. சார், நீங்க வந்து நம்முடைய மாளிகை சென்னை கார்பரேஷன் ஆபீஸ் வாசல்ல இருக்கிறவங்களை கூப்பிட்டு பனையூருக்கு பாக்குறதுக்கும், அசம்பிளி வாசல்ல இருக்கிறவங்கள அசம்பிளி வாசல்ல போராடினவங்கள உள்ள போகல, இது வேற டீம். அசம்பிளி வாசல்ல போராடினவங்கள நீங்க உள்ள போகல. அசம்பிளி அப்ப விஜய்க்கு 3 ஆப்ஷன் எடுக்கலாம். காங்கிரஸ் என்ன செஞ்சிச்சு? அனைத்து போராடும் போது நான் போய் பார்த்தேன், அவர்களுக்காக நான் போராடினேன். இன்னைக்கு போய் பார்த்தேன், துப்புரவு தொழிலாளர் பார்த்தேன், செவிலியர் கூடத்துக்கு போனேன். எல்லா போராட்டங்களும் நான் கலந்து கொண்டேன். இல்ல ஒரே ஒரு செய்தி ஐயா அவர்கள் சொன்னார் இல்லைங்களா, ஃபேர் டீலிமிட்டேஷனே வரக்கூடாது என்பது எங்களுடைய நிலைப்பாடுன்னு. எனக்கு தெரிய நாடாளுமன்றத்தில் அந்த கடைசியான உரை அமித்ஷா அவர்கள் பேசி அந்த டிபேட் போகும்போது லாஸ்டாக அவங்களுடைய அகில இந்திய அமைப்பு பொதுச் செயலாளர் திரு KC வேணுகோபால் பேசினது. Seats in each state by legislation by 50%. These two things, are you ready? माननीय वेणुगोपाल जी ने 2 चीजें कही कि एक तो 50% आरक्षण और 50% सीटें बढ़ाई जाएगी, उसको बिल में शामिल करने के लिए ऑफिशियल अमेंडमेंट लाने के लिए तैयार हूं। हाँ जी, मैं तैयार हूं। ரெண்டு விஷயங்களை கேட்டார் KC வேணுகோபால். அவர் கேட்டது நோ டீலிமிட்டேஷன் இல்ல, ஃபேர் டீலிமிட்டேஷன். டீலிங்க் தி விமன் ரிசர்வேஷன் ஃப்ரம் டீலிமிட்டேஷன் பில். ஒன்னு. ரெண்டாவது, எல்லாருக்கும் இப்போது என்ன சதவீதம் இருக்கிறதோ 50% என்கிறதை கொண்டு வர வேண்டும் அவர் கேட்டது ஃபேர் டீலிமிட்டேஷன். இந்த இருக்கு பாருங்க, தமிழ்நாடு எம்பிக்கள் இந்த எலெக்ஷனுக்கு முன்பாக போராடியது, இதுல CPIல இருப்பாங்க, CPMல இருப்பாங்க, காங்கிரஸ்ல இருப்பாங்க, IUML, இந்த வைகோ இருக்கார், திருமா இருக்கார், அத்தனை பேரும் என்ன பதாகையை பிடிச்சிருக்காங்க? ஃபேர் டீலிமிட்டேஷன். என்னுடைய ஒரே பாயிண்ட் சார், என்னுடைய பாயிண்ட் ஒண்ணே சார், ஒரே ஒரு பாயிண்ட். இந்த விஷயத்துல திமுகவும் அதே கருத்துல இருக்கு, தாவேகாவும் அதே கருத்துல இருக்கு. தாவேகா இதே 5/3/2025 முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் விஜய் அன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருப்பார். அவர் சே நோ டு டீலிமிட்டேஷன் சொன்னாரு. அன்னைக்கு அவர் கூட்டத்தை புறக்கணித்தது முதிர்ச்சியற்றது, முறையற்றது காங்கிரஸ் பேசுது. இன்னைக்கு அதுதான் போயிட்டு என்ன சொன்னார்? இப்ப வரேன், 4 முறை ஒரே நிமிஷம் இன்னைக்கு நிறம் மாறியது யார் தெரியுமா? நிறம் மாறியது கூட்டணி கட்சிகள். 4 இடத்துல, 3 ஆண்டுகளில் 4 இடங்கள், 15/2/2024 தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக டீலிமிட்டேஷனுக்கு எதிராக அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் தீர்மானம் நிறைவேற்றினார். 5/3/2025 ஆல் பார்ட்டி மீட்டிங், 63 அமைப்புகள் அழைக்கப்பட்டு 58 தாவேகா உட்பட வந்து ஒருமனதாக 7 தீர்மானம் நிறைவேற்றினார்கள். அது மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டது. 22/3 7 மாநில முதலமைச்சர்கள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்களை கூட்டி கூட்டம் 16 நாள் எதிர்த்து வாக்களித்தார். நான் கேட்கிறேன், இதுல என்னன்னா, ஒரே நிமிஷம் இருங்க, திமுக அதே ஸ்டாண்ட்ல இருக்கு, ஃபேர் லிமிட்டேஷன். தாவேகா 2 வருஷமா ஒரே ஸ்டாண்ட்ல இருக்கு, நோ டீலிமிட்டேஷன். இதுல ஃபேர் டீலிமிட்டேஷன், நோ டீலிமிட்டேஷனுக்கு தாவிய விசிகா, IUML, காங்கிரஸ், CPI, CPM தான் நிலைப்பாடு மாறி இருக்கிறார்கள். தாவேகாவும் திமுக நீங்க நிலைப்பாட்டை மாத்தினதுனால திமுக உங்க கூட வரணும்னு எப்படி நீங்க கேட்க முடியும்? அவங்க ஸ்டாண்ட்ல இருக்காங்க. டிவிகேவும் DMKவும் ஒரே நிலைப்பாட்டில் 2 ஆண்டுகளாக இருக்கிறார்கள். இப்போது இடம் மாறியவர்கள் தான் இந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் பதாகையை பிடிச்சி குடிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு அதுலயும் நின்றுட்டு தான் டாக்டர் திருமா அவர்கள் நோ டீலிமிட்டேஷன் இன்னைக்கு பேட்டி கொடுக்கிறார் தீர்மானம்.
அவர் உட்பட கூட இருந்த அத்தனை பேரும் தான் ஆக்சுவலா இடம் மாறியது. இவங்க 2 பேரும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க.